அடுத்து இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். ஸோ இதில் வந்து யூவி ரீஜனை பார்த்துக்கலாம், விசிபிள் ரீஜனை பார்த்துக்கலாம். ஸோ இதோட டோட்டல் மினிமம் மேக்ஸிமம் வேவ்லென்ஸ் பார்த்தீங்கன்னா 190 to 900 வரையில் பார்த்துக்கலாம். அதே போல் யூவி ரீஜனை பொறுத்தல மோஸ்ட்லி நீங்கள் வந்து குவாட்ஸ் டியூட் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். யூவி விசிபிள் ரெண்டுக்குமே நீங்கள் குவாட்ஸ் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் யூவிக்கு மஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு இது வந்து மேனுவல் சாம்பிள் போடுறது. ஸோ இது வந்து 1 2 3 4 மொத்தம் 4 மோடில் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் 4 சாம்பிள் வச்சுக்கலாம். ஒரு ரெஃபரன்ஸு மீதி 3 சாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து இது 1 2 3 4 வைக்கலாம். இல்லை அப்படின்னா இது உள்ளே தள்ளிட்டு 1 2 3 4 பேக் சைட்லேயும் போகலாம். ஸோ இப்படி வைக்கலாம், மாற்றி மாற்றி வரும். ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் இதில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு இது வந்து ஸ்கேனிங் கிடையாது, ஒன்லி ஃபோட்டோமெட்ரிக் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது டைரக்ட் ரீடிங் மட்டும்தான், இதில் ஸ்கேனிங் ஆப்ஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு யூவி ரீஜன் வேணும் அப்படின்னா யூவி மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. விசிபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், விசிபிள் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே ஆன் பண்ணாலும் நீங்கள் மினிமம் வந்து ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணணும். கொஞ்சம் இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வார்ம் அப் கண்டிஷன் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்களோட ரீடிங் வந்து ஸ்டேபிளாக வரும். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 லேம்ப் ஆன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ரன் ஆகி வார்ம் அப் ஆக ஒரு 2 to 3 minutes எடுக்கும். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டீனு காமிக்கும். ஸோ இது வந்து டிரான்ஸ்மிஷன்ஸ் இன் பர்சன்டேஜ். ஓகே, இது யூனிட்டி கிடையாது, பர்சன்டேஜ் தான். ஸோ அப்சர்வன்ஸ் ஏபிஎஸ்ங்கிறது அப்சர்வன்ஸ். ஸோ இது வந்து ஓடின்னு ஆப்டிகல் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. இது கான்சன்ட்ரேஷன், இது மிஸ்லினியஸ் செட்டிங்ஸு. இதில் 0 செட்டிங் அப்படிங்கும்போது லைட் சோர்ஸை பிளாக் பண்ணணும். லைட் சோர்ஸை பிளாக் பண்ணிட்டு 0% செட் பண்ணணும். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா டிஸ்டில் வாட்டர் ஃபில் பண்ண, தட் மீன்ஸ் என்னன்னா பிளாங்க் கலர்ட்டு ரெஃபரன்ஸ் சொல்யூஷன் வச்சு அதை 100% டிரான்ஸ்மிஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 0 டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று 100% டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் கண்டிப்பாக வேவ்லென்த் தெரிஞ்சால் மட்டும் இது யூஸ் ஆகும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நீங்கள் ஹையர் எண்ட் மாடல் போனீங்க அப்படின்னா அன்னோன் வேவ்லென்த் மினிமம் டு மேக்ஸிமம் வேவ்ல நீங்கள் டேரெக்டாக ஸ்கேனிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஸ்பெக்ட்ரம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 190லேருந்து 700 to 800 தானாக ரன் ஆகிட்டு எங்கே பீக் டிடெக்ட் ஆகுதோ அது எல்லாத்தையும் ஒரு கிராஃபாக கொடுத்துரும். பட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் டேட்டா மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு வேவ்ல செட் பண்ணிங்கன்னா அந்த வேவ்லேருந்து உரிய என்ன ரீடிங்கோ அது மட்டும் தான் டேட்டா காமிக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து அதான் இது சாம்பிள் ஃபில் பண்ண வச்சுட்டு யூஸ் பண்ண வைக்கிது. அதுக்கு இதில் வந்துட்டு யூவி யூஸ் பண்ணுறீங்களா விசிபிள் யூஸ் பண்ணுறீங்களா அந்த லேம்பை செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து சோர்ஸ், அந்த யூவி லேம்பினோட லைட்டை பாஸ் பண்ணணும், இல்லாட்டி விசிபிள் லேம்பினோட லைட்டை பாஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் விசிபிள் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த டைரக்ஷன் இப்படி இருக்கணும், இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி இது யூஸ் பண்ணணும். யூவி தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா